காதலர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் காதலியை கத்தியால் குத்தினார் காதலன். காதலி தனது தொலைபேசி அழைப்பை எடுக்காததால் விரக்தியில் காதலன் விஷம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹலோ, நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இரு கூப்பிட்றேன் வை. ஹலோ, என்ன மேடம் ரொம்ப பிஸி போல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன சொல்லு. இல்லை, வெளியில் பார்த்தேன், அதான் கேட்டேன். எங்கே வச்சு பார்த்த? பெரிசன் மெயின் ரோட்டில். ஆமாம், அந்த பையன் யாரு? அப்போ கூட போனில்ல? பார்த்துட்டியா? பார்த்துட்டியாவா? அப்போ நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டியா? ஆமாம், உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? என்ன சொன்ன? ஏன் பிரைவசியை உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சொல்லி. ஹலோ ஹலோ ஹலோ. நீ ஓவரா பண்ணிட்டே இருப்ப, நான் பார்த்துட்டே இருக்கணுமோ? ஃபோனை கட் பண்ணிட்டா. எப்போ பார்த்தாலும் ஃபோனை எடுக்கவே மாட்டிக்கோ. ஃபோனை எடு, இருக்கு உனக்கு. ரிச்சனாக வருது. நான் வேண்டாம். இல்லை, ஆனால் நீ சொகுசாக இருக்கிறதுக்கு உனக்கு கவர்மெண்ட் பப்பில் கேட்குதோ? அப்புறம் என்ன இதுக்குடி என்ன லவ் பண்ண? இல்லை, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட நிச்சயதார்த்தமா? இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் இதாண்டி சரி. சாகுடி. கத்தி வச்சு குத்திட்டு நாங்க பிடிக்க மாட்டோம். தயாரிச்சாலே கேட்டியா? உட்கார வெடிக்க போறீங்க. லாட கட்டு கேட்டியா? கேட்டியா? பனியன் கிழிச்சு அந்த நாயை கிட்டி போடுங்க கேட்டியா? உன்னை அடிக்கிற அடியில ஒவ்வொருத்தரும் பொம்பளை மேல கை வைக்க யோசிக்கணும்ல. வாயினால இழுத்துக்கிட்டுங்க கேட்டியா? கெட்டது போதும், அவனை அடிச்சு நொறுக்கு கேட்டியா? கனவு.
பண்ணிகிட்டே இருந்தேன், கால் வெயிட்டிங் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கால் பண்ணேன், ரிங்கு போனது எடுக்கலை. இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் மறந்துட்டேன். மறந்துட்டியா? யார? என்னையவா? ஆமாம். என்ன நக்கல் பண்ணுறியா? நீ என்ன நினச்சிட்டுக்கோ உன் மனசில்? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? என்ன பெரிய மயிறு மாதிரி பேசுகிற? ஆ, ஃபோன் அடித்து எடுக்கலன்னா அப்புறம் அப்படி தான் கேட்பாங்க. நாளைக்கு நான் உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் நேரில் பேசணும். கங்கா வீட்டுக்கு வா. கங்கா வீட்டுக்கா? சரி, எதை பற்றி பேசணும்? நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ நேரில் வா, பேசிக்கலாம். செட் ஆகலையா? நம்ம லவ் பண்ணியே 1 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் வந்து செட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? ஹலோ, ஃபோனை எடு 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 ஃபோனை எடு. ஹலோ, number you are trying to call is currently switched off. ஹலோ மாப்பிள, ஜோக்கு நிச்சயமாயிட்டு. உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை மாப்பிள்ள. மாப்பிள தான் சொல்கிறேன்ல, நீ நம்ப மாட்டியா? வா, ஜோ வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். டேய் வேண்டாம்டா, கொஞ்ச நாளாக அவளுக்கு எனக்கும் சரியாக ஒத்து போக மாட்டேங்கி. அது விஷயமா அவளே பேச கங்கா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. சரிடா, உன் இஷ்டம், என்னன்னு போ. பாய். நீயும் என் கூட இரு, பயமாக இருக்குது. ஏதாவது பண்ணிட்டா? காலையிலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்க. எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் கிழிக்க முடியாது, அதான் கழட்டி விட போகிறல, ஏன் சீன் போடுற? இருந்தாலும் சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, டோன்ட் வரி. உனக்கு நிச்சயமாயிருச்சுன்றத சொல்லிடு. வாங்க. ஜோ எங்க? உள்ளே இருக்கா. உள்ளேயா? சரி, சீக்கிரமாக பேசிட்டு கழட்டி விட்டு போயிட்டே இருங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. வாங்க உட்காருங்க. நிச்சயம் ஆயிட்டுன்னு நிச்சயம் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆயிட்டு. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஏன் ஞாபகார்த்தமாக உங்கள்கிட்ட பெருசாக எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் ஞாபகார்த்தமாக என்கிட்ட பெருசாகவும் எந்த பொருளும் இல்லை, நம்ம நினைவுகளை தவிர. நம்ம சந்தோஷமாக இருந்த காலங்கள் மட்டும் அப்பப்போ ஞாபகத்தில் வந்து போகும். நமக்குள்ளே நடந்த இந்த கசப்பான அனுபவங்கள்
நம்ம எதிர்காலத்துலேயும் நடக்காமல் பார்த்துக்கலாம். என்ன நம்ம எதிர்காலமா? ஐ மீன் உங்களோட வருங்கால வாழ்க்கையிலையும் என்னோட வருங்கால வாழ்க்கையிலையும். நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லு. லவ் ஃபெயிலியர்னு தாடி தண்ணி தம்மு அப்புறம் சூசைட் ட்ரை பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதுக்கு வாய்ப்பில்லை. சூசைட் ட்ரை பண்ண அம்மா அப்பா ஞாபகங்கள் வந்ததுனால ட்ராப் பண்ணிட்டேன். என்னை சுற்றி இருக்கிற நல்ல நண்பர்கள் இப்போ இருக்கிற லைஃப்பை விட எதிர்காலத்தில் நல்ல லைஃப் வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திக்கும்போது காலசக்கரம் நம்மளை சந்திக்க வச்சா நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற, நான் கிளம்புறேன்.